என்று இப்படி எழுதியிருந்தது. இதை நான் எப்படி புரிந்து கொள்வது என்று எனக்கு கடினமாக இருந்தது. ஆண்டவரே, இதன் அர்த்தம் எனக்கு புரியவில்லை, தயவு செய்து கூறுங்கள் என்றேன். எனக்கு பதிலளிக்கப்பட்டது. இந்த மனிதனுடைய சிந்தனைகளை ஆராய்ந்து அவன் கண்டு கொண்டதை தன் வாழ்க்கையின் பதிலாக கொண்டிருக்கிறான். இவனுடைய தேடுதல் அந்த பதிலில் பூர்த்தியானது என்று முடிவு செய்துவிட்டு இனி எந்த தேடுதலும் இன்றி வெறுமையாக இருக்கிறான் என்று எனக்கு பதிலளிக்கப்பட்டது. இதிலிருந்து ஒரு காரியம் எனக்கு புரிந்தது. பூமியில் வாழும் மனிதர்களையும் அவர்களின் சிந்தனைகளையும் தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பது எனக்கு புரிந்தது. வேறு ஒரு கூட்டின் அருகே சென்றேன். அதில் ஒரு மனிதனின் முகத்தை பார்த்தேன். அவன் துக்க முகமாக இருந்தான். அவன் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. அவனுடைய சிந்தனை குமிழ்களையும் கவனித்தேன். அதில் அந்த மனிதன் அழுது புலம்பிக் கொண்டிருந்தான். கடவுள் இல்லையா? கடவுள் என்று ஒருவர் இருக்கிறாரா? அப்படி இருந்தால் எனக்கு ஏன் இப்படிப்பட்டதெல்லாம் நடக்கிறது என்று சொல்லி தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தான். அதை பார்க்க எனக்கு அழுகை வருவதைப் போல் இருந்தது. நான் பார்க்க விரும்பாமல் அதிலிருந்து விலக முயற்சித்தேன். அப்பொழுது எனக்கு ஒரு சத்தம் கேட்டது. பொறுமையாக இரு, அந்த மனிதனுக்காக ஜெபி என்று ஒரு சத்தம் கேட்டது. உடனே என் மீது ஜெப ஆவியானவர் இறங்கினார். நான் பாரத்தோடும் மன உருக்கத்தோடும் ஜெபித்துவிட்டு கண்களை திறந்தேன். நான் ஜெபித்த ஜெபமானது அந்த கூட்டிற்குள் வார்த்தைகளாக சென்று கொண்டிருந்தது. அந்த கூட்டை விட்டு நகர முயற்சித்தேன். அப்பொழுது ஒரு சத்தம் கேட்டது. இல்லை, நீ இன்னும் அதன் அருகில் சென்று கூர்ந்து கவனி என்று கூறியது. மீண்டும் சென்று என் கண்களை அதன் மேல் வைத்தேன். அப்பொழுது அந்த மனிதனுடைய சிந்தனை பந்துகளை பார்த்தேன். அதில் அந்த மனிதன் ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்தான். அவன் அருகே ஒரு தேவ மனிதர் அமர்ந்திருந்தார். நான் செய்த ஜெபங்கள் அந்த கூட்டிற்குள்ளே சென்றது. அந்த ஜெபங்கள் எழுத்துக்களாக உள்ளே காணப்பட்டது. அது ஒரு அம்பை போல பாய்ந்து சென்று கொண்டிருந்தது. அந்த தேவ மனிதன் இருதயத்தை துளைத்து கொண்டு உள்ளே சென்றது. அந்த தேவ மனிதன் வாயிலிருந்து நான் யாருக்காக ஜெபித்தனோ அந்த மனிதனிடம் பேசினார். உன்னை இயேசு நேசிக்கிறார், அவர் மாத்திரமே உன்னை விடுதலையாக்க முடியும் என்று கூறினார். அப்பொழுது அந்த வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தையானது அக்கினி போன்று இருந்தது. அந்த அக்கினி அப்படியே அந்த மனிதனின் இருதயத்தை ஊடுருவி சென்று அந்த மனிதனை மூடியது. இதை பார்த்து கொண்டிருக்கும் அதே வேளையில் அந்த மனிதனின் ஆவியின் கண்கள் திறக்கப்பட்டன. கண்களை திறந்தவன் மிகவும் பயந்தவனாய் தன் கைகளினால் தன்னை சுற்றியுள்ள அனைத்தையும் தள்ள முயற்சித்தான். ஆனால் அவனால் முடியவில்லை. பிறகு, இயேசுவே, என்னை காப்பாற்றுங்கள், எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கூறும் பொழுது அந்த கூடு வெடித்து விழும் ஆரம்பித்தது. பிறகு அந்த மனிதனும் கீழே விழுந்தான். நான் அவன் அருகில் சென்று எழுந்திரு என்று கூறினேன். அவன் கண்களை திறந்து பார்த்தான். அவன் முகம் மிக அழகாக இருந்தது. ஏதோ ஒன்றை கண்டு கொண்டவனைப் போல என்னை தள்ளி விட்டு எங்கோ சென்றான். அவன் செல்லும் பாதையில் நானும் சென்றேன். அப்படி அவன் பின்னே செல்லும் பொழுதுதான் பார்த்தேன், அநேகர் அதே போல் எனக்கு முன்பாக சென்று கொண்டிருந்தனர். ஆனால் அனைவரும் மிக மெதுவாக நகர்ந்து சென்றனர். ஆனாலும் அதே போல் நகர்ந்து கொண்டிருந்தேன். ஏன் என்னால் வேகமாக செல்ல முடியவில்லை என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். எனக்கு முன்பாக சென்றவனின் முதுகை பார்த்தேன். அதில் ஒரு முகம் போன்ற ஒரு மூட்டை அவன் முதுகில் கட்டப்பட்டு இருந்தது. அதனுடைய பாரத்தினால்தான் நடக்க சிரமப்படுகிறோம் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். பின்பு எப்படியோ இனி நடக்க முடியாது என்று யோசிக்க முடியாத ஒரு இடம் வந்தது. ஏனென்றால் ஒரு பெரிய அகல பாதாளம் இருந்தது. என் கண்களால் அந்த பாதாளத்திற்கு அடுத்துள்ள இடத்தை நோக்கி பார்த்தேன். அங்கு ஒரு பெரிய நதி ஓடிக்கொண்டிருந்தது. 3 அந்தரத்தில் பாலம். நான் முதலில் அந்த பாதாளத்தை தாண்ட வேண்டும். எப்படி தாண்டுவது என்று ஜெபிக்க ஆரம்பித்தேன். எனக்கு ஒரு சத்தம் கேட்டது. இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி உன் காலை எடுத்து அந்த பாதாளத்தின் மீது வை என்று சத்தம் கேட்டது. உடனே நானும் இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி என் ஒரு காலை அதன் மேல் வைத்தேன். அப்பொழுது என் கால் கீழே இறங்கியது. உடனே என் காலை நான் எடுத்துக்கொண்டேன். ஐயோ, எனக்கு பயமாக இருக்கிறது, கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும் என்று நான் என் மனதிற்குள்ளாக ஜெபித்தேன். மீண்டும் ஒரு சத்தம் கேட்டது. இயேசுவை முழுவதுமாக விசுவாசிக்கிறேன், அவரே எனக்காய் ரத்தம் சிந்திய தேவன், அவர் ஒருவரே தேவன் என்று விசுவாசி என்கிற ஒரு சத்தம் கேட்டது. அப்படியே நானும் சொல்லத் தொடங்கினேன். நான் சொல்லிக்கொண்டே என் ஒரு காலை எடுத்து அந்த பாதாள பள்ளத்தாக்கில் மீது வைத்தேன். அப்பொழுது என் கால்கள் மீண்டும் சரிந்து கொண்டிருந்தது. நான் யோசித்தேன், ஏன் எனக்கு இப்படி ஆகிறது என்று எனக்கு புரியவில்லை. ஆண்டவரே, நீங்கள் கூறியதை நான் அப்படியே கூறினேன், ஆனாலும் ஏன் என்னால் இதை கடக்க முடியவில்லை? இந்த பாதாளத்தின் மீது நடக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று கூறினேன். அப்பொழுது ஒரு சத்தம் கேட்டது. நான் கூறியதை அப்படியே நீ திரும்பி கூறியதால் ஒன்றும் நடக்கப் போவதில்லை.